வணக்கம் உறவுகளே. வணக்கம் உறவுகளே. எல்லாருக்கும் வணக்கங்கள். நாங்கள் முருகன் இன்றோட தகவல் சொல்றதுக்கு முதல் நீ சும்மா குடும்பங்களை பேப்பருக்கு முன்னாடி என்ன வழி வைக்கிறேன், என்ன வழி வைக்கிறான்னு கேட்டு நான் அது வைஃபுக்கு விளக்கம் வைஃபுக்கு அது நேற்று ஒரு பாசிக்கைக்கு ஒரு இடத்த கிடந்து எனக்கு அந்த அதுதான் பாசிக்கைக்கு என்னன்னு சொல்லுங்க. அது வைஃப் என்று சொன்னால் டபிள்யூ வித்தவுட் ஐக்கு இன்ஃபர்மேஷன் எஃப்க்கு ஃபைட் ஈக்கு எவ்ரி டைம் வித்தவுட் இன்ஃபர்மேஷன் ஃபைட் எவ்ரி டைம். எந்த நேரமும் சண்டை பிடித்து கொண்டு போலாம். அந்த வெள்ளக்காரன் சரியா தான் பேரை வச்சுக்கிறான். தகவலும் இல்லாமல் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறான். வைஃப் வந்து வச்சிருக்கிறாங்க. ஐயோ நாங்கள் சொல்லல இது நேற்று நீ சும்மா குழப்பி என்ன மக்கள் என்ன ஒரு ஒரு தகவலும் இல்லை, சண்டை உதப்பு எங்க சொல்லி தெரியாக்கள். சரி, இன்னொரு தகவல். தென்கட்சி சுவாமிநாதன் அர்த்தமே வேறுதான். என்ன அர்த்தம் பார்ப்போம். சில பேர் எப்படி என்றால் அவர்கள் பேசும் பார்த்து ஒரு மாதிரியாக இருக்கும், அதற்கு அர்த்தம் வேறு மாதிரியா இருக்கும். உண்மை இல்லையே ஒன்றுதான். அதைத்தான் சொன்ன நீ என்ன உதயம் இப்படி யோசிக்கிற. அதனால் நாம் அவசரப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்து விடக்கூடாது, யோசித்து பார்க்க வேண்டும். இல்லை என்றால் விவரம் தெரிந்தவர்களை கேட்டு அதற்கு அர்த்தம் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும். இது நான் அடிக்கடி சொல்றேன். நான் ஒரு கதையை கேளுங்க முதல் கேளுங்க. ஒரு முடிவை எடுத்து போட்டு அவங்களை கதைக்கிறாங்க. இல்ல அப்படித்தான் உண்மைதான். ஒரு ஊர்லயே ஒரு பெரியவர் இருந்தார். அவருக்கு 3 பிள்ளைகள். கடைசி காலத்துல அவர் அந்த 3 பிள்ளைகளையும் அருகில் அழைத்து 3 அறிவுரைகளை சொல்லிவிட்டு வந்து போனேன். துறைஞ்சது அந்த என்ன சொன்ன இவங்க அடிபட போறாங்க போல. 3 பேரும் அவர் சொன்ன அறிவுரைகள் என்ன தெரியுமா? பெற்ற தாய்க்கு சோறு போடாதே. சரியோ? இது ஒரு அறிவுரை. கொடுத்த கடனை கேட்காதே. இது ஒரு அறிவுரை. விதைத்த நிலத்துக்கு வேலி போடாதே. விதைத்த நிலத்துக்கு வேலி போடாதே. எனக்கு தெரியும் இந்த அர்த்தம். தெரியும். நான் முந்தி படிக்கிறது அறிஞ்சனான். இது ஒரு அறிவுரை. என்ன இது எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கிறது. இது எல்லாம் பார்த்தா அறிவுரை மாதிரியாக தெரியும். நீ சிரிக்க நான் யோசிச்சா உனக்கு ஒரு மாதிரியை தான் கிடக்குது இல்லையே. கேட்கலாம். என்னப்பா இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்கலாம் என்று அவர் அதை அப்படி கேட்கலாம். என்ன இப்படி சொல்றேன் கடையில அந்த கண் முடியுது. அந்த சேர்த்து போய் சொல்லி போட்டு கேட்பேன். சரி என்று அப்பா சொல்லிவிட்டு போன அறிவுரைக்கு அர்த்தம் என்னவென்று கண்டுபிடிப்போம் என்று சொல்லி அந்த 3 பிள்ளைகளும் ஆளுக்கால் ஒரு அறிவுரையை எடுத்துக்கொண்டு வெளியே புறப்பட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல போறான். நான் இதுக்கு கேட்கிறேன், நீ இதுக்கு கேட்கணும். சரியோ? விவரம் தெரிந்தவர்களுக்கு போய் ஒரு பெரியவர் வந்தார். அவரை பார்த்து விளக்கம் கேட்டார்கள். ஐயா கொஞ்சம் நில்லுங்கள், எங்கள் அப்பா இறக்கும் சமயத்தில் பெற்ற தாய்க்கு சோறு போடாதே என்று சொல்லிவிட்டு போனாரே. ஒருத்தர் அவரை கேட்கிறேன்னா சொல்லிவிட்டு போறான். அப்படி என்ற என்ன அர்த்தம் என்று கேட்டார். அந்த பெரியவர் கொஞ்சம் ஜோதித்து பார்த்து விட்டு விளக்கம் சொன்னார். பெற்றதாய்க்கு சோறு போடாதே என்றால் பொதுவாக வயதானவர்களுக்கு அடிக்கடி கோபம் வரும். நீங்கள் உனக்கு பொருந்தும். சரியா? நான் நடுக பேசுறேன். என்ன அம்மா அப்பா பேசாடான். ஆனா பேரியா பேசான்னு சொல்றா இல்லையோ கேள. வயதானவர்களுக்கு அடிக்கடி கோபம் வரும். மருமகளோ நீ கட்டின பிறகு மற்றவர்களோ சோறு போட்டால் சீராக போட்டால் ஐயோ குறைத்து போடுகிறார்கள். தாராளமாக போடும் மனசு வரவில்லையே என்பாரு. சரியோ? தாராளமாக போட்டா ஐயோ இப்படி மாட்டுக்கு கொட்டுவது போல் கொட்டுறார்களே என்பாரு. சரியோ? ஆக எப்படி போட்டாலும் கோபம் வரும். அதனாலே இவர்களுக்கெல்லாம் நாம் சோறு போடக்கூடாது. அவர்களாக எடுத்து போடுற மாதிரி அவர்களுக்கு முன்வைக்க வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனம். சரி, அதான் சோறு போடாதே. அதைத்தான் உங்கள் அப்பா பெற்றதாய்க்கு சோறு போடாதே என்று சொல்லியிருக்கிறேன் என்று விளக்கம் கொடுத்தார் அந்த பெரிய. நல்ல விஷயம் என்ன? அடுத்த சரி, அடுத்தபடியாக எங்கள் அப்பா கொடுத்த கடனை கேட்காதே. எங்கள் அப்பா கொடுத்த கடனை கேட்காதே. அதை எப்படி கேட்காம இருக்க முடியும்? பெரியவர் சொன்னார், கொடுத்த கடனை கேட்காதே, கடனை கொடுத்து விட்டு அதை கேட்கும் அளவுக்கு நடந்து கொள்வதற்கு கடன் கொடுக்காதே. நானும் யோசிக்கிறேன். ஒருக்கா கொடுத்துட்டு அவர் அவசரத்தை கொடுத்தா சொன்ன டேட்டுக்கு தரணும். இல்லை சொன்ன டேட்டுக்கு வந்து சொல்லணும். ஐயோன்னா தரலாம் போச்சு குறநேக்காங்க நான் தந்தனோட சொல்லணும். அவனுக்கு திருப்பி கொடுக்க மாதிரி வாங்கி போட்டு பேயாம விட்டுட்டோம். அப்படியே மறந்துடுவாங்க. சரி, நாங்கள் மறந்து போனோட நேச்சு போட்டு பேந்து மறந்து முடிக்க வந்து கேட்பானோ ஒரு கொஞ்சம் தாரிக்கிறான் கொடுப்பியோ. அப்படியே நாங்கள் வச்சிருக்கிறாமோ வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு நடந்து கொள்வதற்கு கடன் கொடுக்காது அப்படி என்று அர்த்தம். அதுதான் அர்த்தம். சரியோ? கொடுத்த கடனை கேட்காம திரும்ப கொண்டு வந்து கொடுக்குற நல்லவர்களாக பார்த்து கடனை கொடுக்க வேண்டும். அதைத்தான் உங்களப்பா கொடுத்த கடனை கேட்காது. அதுக்காக கேட்காது கூடாது. அப்ப அப்படி கொடுத்தா கொண்டு தருவான். நல்ல ஆள்கிட்ட கொண்டு போய் கடன் கொடுத்தீங்கன்னா தருவான். ஐயோ நான் வாங்கின சில பேருக்கு நித்திர வராது. எனக்கு அந்த கடனை நித்திர வராது. பயமே அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். உடனே இவர்கள் அந்த 3வது விடயத்தையும் சொல்லி விளக்குங்கிறார். இவர்கிட்ட புரியலாம். அடுத்து எங்க
விதைத்த நிலத்துக்கு வேலி போடாது என்று சொன்னாரு. அது எப்படி வேலி போடாம இருக்க முடியும்? மாடு இல்லாம இல்லையே, ஏன் முடியாது பாரு. அதுக்கு நல்ல கருத்து சொல்லுவார். நம் நிலத்தை சுற்றி இருக்கிற நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் நல்லவர்களாக இருந்தால் நம் நிலத்துக்கு வேலி போட வேண்டிய அவசியம் இல்லையே, வேறு பாதுகாப்பு தேவையில்லையே. ஏன் எல்லாம் சுற்றி நல்ல காணிய நல்லவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் காவல் வைப்பார்கள் எனக்கு இல்லையோ, தேவையில்லையே. அதனாலே நல்லவர்கள் நிலத்துக்கு மத்தியில் நம் நிலம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ள வேண்டும். ஒரு வீட்டுக்கு வாடகை போனா வாடகை தானே. இப்போ நாங்கள் அந்த பசங்க வாடகை போய் இருந்தா அயல் வீடு வழியை முதல் நேசிக்கும், அயல் வழியை முதல் விசிட் பண்ணுவோம். நாங்கள் இதில் வந்திருக்கிறோம், இது பிரச்சனை எங்களுக்கும் சொல்லுங்க, நாங்களும் உங்களுக்கு உதவும், நீங்களும் எங்களுக்கு உதவணும்னு அயல் அப்படி நேசிக்கணும். இது பக்கத்து வீட்டில் இருக்கிறோம், ஆரண்டே தெரியாது எங்களுக்கு. பக்கத்து வீட்டில் வந்து அண்ணா கனகண்ணன் வீடு தெரியும், கனகண்ணியும் தெரியல அப்படின்னா, ஆனால் பக்கத்து வீட தான் இருக்கு தெரியும். பக்கத்து வீடு அப்படி அப்படி இருக்கக்கூடாது சொல்றேன். அப்ப பக்கத்துல உள்ளவங்க நல்லா இருக்கணும். முதல்ல அயல் பார்த்து தான் காணியும் வாங்கணும். அதான் சொல்றோம், அயல் பார்த்து காணி வாங்கணும், அப்படி எல்லாம் பார்த்து வாங்கணும். மத்தியில் நம் நிலம் இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ளணும். அதுதான். அதுக்கு பிறகுதான் இந்த பிள்ளைகளுக்கு அப்பா சொன்ன புத்திமதி இப்பொருள் புரிந்ததா. ஒரு பெரியர் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய நிலைமையிலேயே இருக்கிற கட்டிலேயே படுத்திருந்தார். சொந்தக்காரர்களை எல்லாம் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு புத்திமதி வீதம் சொல்லி கொண்டிருந்தார். அவர்கள் எல்லாம் அருகில் வந்து புத்திமதியை கேட்டுக்கொண்டு போனார்கள். எல்லாம் புத்திமதி கேட்கிறேன், ஒரு ஆள் கேட்க தெரியும். கடைசியாக அவருடைய மனைவி அருகில் வந்தார். எனக்கு என்ன புத்திமதி சொல்லிவிட்டு போறீர்கள் என்று கேட்டார். உனக்கு நான் எதுவும் புத்திமதி சொல்ல வேண்டாம் என்று நினைக்கிறேன் என்றார் அவர். ஏனப்பா எல்லாம் ஊர் எல்லாருக்கும் சொல்றீர்கள், எனக்கு மட்டும் பார்த்தீர்கள் ஒன்னும் சொல்லாம போறீர்கள் என்று ஏன் என்று கேட்டார் மனைவி. அது சொன்னார், இதுவரைக்கும் நான் சொன்ன எந்த புத்திமதியை நீ ஒழுங்கா கேட்டிருக்கிறாய் என்றார். சரி, உனக்கு நான் சொல்லலாமப்பா, நான் இவ்வளவு காலமும் வாழ்ந்த காலத்திலே இப்ப நான் சொன்னதை நீ ஒரு காலம் கேட்டிருக்கிறீங்க. பேருந்து நான் சாயக்கே உன கொண்டு சொல்லணுமாப்பா. எப்படி கருத்தை கொண்டு வர தென்காசி சுவாமிநாதன், இது சிரிப்புக்கு இல்ல, சிந்தனைக்கணும், சிந்திக்க வைக்குது இல்லையே. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் இது பொருத்தமாகத்தான் அமையுது. சரி, அப்ப நாங்கள் இத்துடன் நாங்கள் விடைபெற்றுக் கொள்வோம். என்ன, நன்றி, வணக்கங்கள். நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள், பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம்.